வெக்கேஷனுக்கு போகணும், நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் வெக்கேஷனுக்கு காசு ரெடி பண்ணணும், ஆஃபீஸில் லீவு கேட்கணும், குழந்தைங்களுக்கு எக்ஸாம் முடியணும். இதுக்கு நடுவில் எப்படி ஒரு வெக்கேஷனை பிளான் பண்ணுறது அப்படின்னு குழப்பமாக இருக்குல்ல? அந்தமான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். பட் எந்த ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுதான் ஐட்னரி. எங்கே எப்போ போகிறோங்கிற டீட்டெயில்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் நெக்ஸ்ட் அந்தமான் ட்ரிப்பில் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க, என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போமா? நம்ம அங்கே போய் ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணி ப்ராக்டிக்கலாக மேக்ஸிமம் இடங்களை கவர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண ஐட்னரிஸை ஷேர் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை அப்படி உங்களோட அந்தமான் ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பீப்புள், இன்னொரு கைடு வீடியோவோட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். வெக்கேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 30 டேஸ் வெக்கேஷன் போவாங்க. வேறஸ் நம்மள மாதிரிப்பட்ட ஆட்கள் 5-6 நாள் போகிறதுக்கே அவ்வளோ யோசிப்போம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமானுக்கு அதுவே தாராளம் போதும். அந்தமானோட அழகான இடங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு. எப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5 days 4 nights ஐட்னரி. Day 1 in போர்ட் பிளேயர். எங்கேருந்து நம்ம கிளம்பினாலும் நேராக போய் நம்ம இறங்குறது வீர் சவர்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், போர்ட் பிளேயர். அங்கேருந்து நேராக கிளம்பி ஜங்லி காட் ஆர் ஷாதிப்பூரில் புக் பண்ணிருக்க ஹோட்டல்ஸுக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் போய் ரீச் ஆவீங்க. அங்கே போய் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு முடிஞ்சா லஞ்சே சாப்பிட்டு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுவோம். நேராக நம்ம போகிறது அந்தமானின் அடையாளம், செல்லுலார் ஜெயில். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 hours தேவைப்படும் சுற்றி பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான இடம். ஸோ அங்கேருந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகிறது ஃப்ளாக் பாயிண்ட் ஆர் திரங்கா பாயிண்ட். ஃப்ளாக் பாயிண்ட்ல நமக்கு தேவைப்படுற டைம் ஜஸ்ட் 15 minutes தான். ஸோ அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இங்க ரீச் ஆவீங்க. ஜஸ்ட் பாப்பீங்க, ஏன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரிப்பட்ட இடம். போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கார்பின்ஸ் கேவ் அப்படிங்கிற போர்ட் பிளேயர்ல இருக்கிறதுலே ஃபேமஸான பீச்சுக்கு போவீங்க. அங்கிருந்து கார்பின்ஸ் கோவ் பீச்சுக்கு நீங்க போறதுக்கு ஆல்மோஸ்ட் 30 minutes ஆகும். இந்த கார்பின்ஸ் கோவ் பீச்ல பாத்தீங்கன்னா 1.5 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கடல்ல விளையாடுறது, முடிஞ்சதுன்னா 1-2 ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் அங்க சாப்பிடலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 1.5 hours தேவைப்படும். ஸோ இதெல்லாம் முடிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு 6:30 ஆயிரும். ஸோ அங்கிருந்து நம்ம நேரா கிளம்பி போறது திரும்பவும் செல்லுலார் ஜெயிலை நோக்கி. எதுக்கு திரும்ப போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நைட்டு 7 o'clock தான் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் திரும்பவும் நம்ம செல்லுலார் ஜெயிலை நோக்கி போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hours ஷோ, போரே அடிக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு நேராக திரும்ப ஹோட்டலுக்கு வருவீங்க. அங்கேருந்து ஹோட்டலுக்கு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ரெஸ்ட் எடுப்பீங்க, டின்னர் சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. Day 2 ஹேவ்லாக். காலைல 8:39 முன்னாடி இருக்கிற ஃபெரியை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1.5 to 2 hours நீங்கள் ஹேவ்லாக் போய் சேருவீங்க. அங்கே நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக நீங்கள் போகிறது எலிஃபென்டா பீச். ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே ஆக்டிவிட்டி. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பேராகிளைடிங், சீ வாக், இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். நம்ம ஹேவ்லாக்லேருந்து எலிஃபென்டா பீச் போகிறதும் வரதும் ஸ்பீட் போட்டில் போவோம். ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes ஆகும் இந்த ஸ்பீட் போட் டிரான்ஸ்ஃபர். அப்படி உங்கள் ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டன் ரூமுக்கு வரும்போது ஈவினிங் 4-5 மணி ஆயிடும். முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வருவீங்க, டின்னர் சாப்பிடுவீங்க, ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, தூங்குவீங்க. Day 3 காலைல எழுந்திரிச்சு, முடிஞ்சா விடிய காலையிலே எழுந்திரிச்சு நேராக ராதாநகர் பீச்சுக்கு போங்க. ராதாநகர் பீச்சுக்கு 9 o'clock முன்னாடி போகிறது பெட்டர். ஏன்னா அந்த டைமில் தான் ராதாநகர் பீச் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை முடிச்சுட்டு நேராக நீங்கள் ஃபெரி எடுக்கலாம். எடுத்து நீல் ஐலாண்டை நோக்கி போகலாம். அடுத்த 60 to 90 minutes நீங்கள் நீல் ஐலாண்ட் போய் சேருவீங்க. காலைல பரத்பூர் பீச் போவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. லஞ்ச் இங்கே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பீச் ஃபேஸிங்கில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அங்கே உட்காந்து நீங்கள் கடல் பார்த்துட்டே சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அந்த பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக அங்கேருந்து நீங்கள் கிளம்பி போகிறது நேச்சுரல் பிரிட்ஜ் ஆர் ஹவுரா பிரிட்ஜ். இந்த நேச்சுரல் பிரிட்ஜில் உங்களுக்கு 2 hours தேவைப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி 5 மணிக்கு இருட்டிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இந்த ரொம்ப அழகான இடத்த ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நேராக ரூமுக்கு வருவீங்க, சாப்பிடுவீங்க, திரும்ப தூங்குவீங்க. Day 4 காலைல எழுந்திரிச்ச உடனே நீங்கள் நேராக போகிறது லக்ஷ்மன்பூர் பீச். இதுவும் 9 மணிக்கு முன்னாடியே போனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆட்களும் கம்மியாக இருப்பாங்க. இங்கே உங்களுக்கு 1 to 1.5 hours தேவைப்படும். ஜஸ்ட் சும்மா சுற்றிட்டு நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆனால் அவ்வளோ அழகான இடம். அதை முடிச்சுட்டு நேராக ஃபெரி ஏறுவீங்க, நேராக போர்ட் பிளேயர் வந்து சேருவீங்க. டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் நீங்கள் சிடியா தாப்பு அப்படிங்கிற இன்னொரு பீச்சுக்கு நீங்கள் போகலாம். இங்கே நீங்கள் பீச்சை என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேர்ட் வாட்சிங்கும் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு பீச். இதை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வருவீங்க, தூங்குவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5th day இன்னைக்கு டிபார்ச்சர். காலைல எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ளைட் டைமிங்கை பொறுத்து நேராக ஏர்போர்ட் போய் சேருவீங்க. ஒரு 15 நிமிஷம் தான் ட்ராவல் இருக்கும். அங்கேருந்து கிளம்பி நம்ம ஊர் வந்து சேருவீங்க. இதுதான் 5 days 4 nights ஐட்னரி. இந்த ஐட்னரி படி போனீங்கன்னா கொஞ்சம் பேக்டா இருக்கும். பட் எல்லா இடங்களும் கவர் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் அந்தமான்ல இருக்கிற 80% இடங்களை நம்ம இந்த ஐட்னரிலே கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6 days 5 nights ஐட்னரி. அகைன் இதுவும் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 5 days ஐட்னரியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே தான், செல்லுலார் ஜெயில், ஃபிளாக் பாயிண்ட், லைட் அண்ட் சவுண்ட் ஷோ. பட் கார்பின்ஸ் பீச் பண்ணல, அதை லாஸ்ட் டேக்கு வச்சுக்கலாம். செகண்ட் டே ஹேவ்லாக் போகிறோம், எலிஃபென்டா பீச் போகிறோம்.
தேர்ட் டே காலையிலே ராதாநகர் பீச் போகிறோம், வரோம், லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கல்பத்தார் பீச்சுக்கு போகிறோம். எலிஃபெண்டா பீச் மாதிரியே இதுவும் 1-2 வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு ஃபேமஸான ஒரு இடம். இங்கே சன்செட் ரொம்ப அழகாக இருக்கும், முடிஞ்சா இங்கே சன்செட் பார்த்துட்டு வாங்க. டே 4 பார்த்தீங்கன்னா அகைன் சேம், அதில் பரத்பூர் பீச் போவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆஃப்டர்நூன் லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு வருவீங்க, நேச்சுரல் பிரிட்ஜ் போவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, திரும்ப ரூமுக்கு வந்துருவீங்க. டே 5 காலையில் எழுந்திரிச்ச உடனே நேராக லக்ஷ்மண்பூர் பீச் போவீங்க, அது முடிச்சுட்டு நேராக ஃபெரி எடுத்து போர்ட் பிளேயர் வரலாம். போர்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா கார்பின்ஸ் பீச்சும் நீங்கள் பார்க்கலாம், அது கூடவே ராஸ் ஐலாண்ட் ட்ரிப்பும் நீங்கள் பண்ணலாம். டே 6 வழக்கம் போல டிபார்ச்சர், காலையில் எழுந்திப்பீங்க, உங்கள் ஃப்ளைட் டைம் படி டேரெக்டாக ஏர்போர்ட் போவீங்க, ஊருக்கு வருவீங்க. இதுதான் 6 days 5 nights-க்கான ஐட்னரி. இந்த ஐட்னரி படி பார்த்தீங்கன்னா அந்தமான்ல இருக்கிற 95% ஆஃப் இடங்களை கவர் பண்ணுறோம். ப்ளஸ் நல்லா ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். இதுவே 7 days or 8 days உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஐட்னரி கூடவே நீங்கள் பரட்டாங் மேங்க்ரோவ்ஸ் அண்ட் லைம்ஸ்டோன் கேவ் ஃபார்மேஷன்ஸை பார்க்கலாம். முடிஞ்சால் நீங்கள் பேரன் ஐலாண்டுக்கு போய் அந்த வல்கானோ மவுண்டனையும் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் தான் அந்தமான் ட்ரிப்பில் நமக்கு தேவைப்பட போகிற ஐட்னரிஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? பேக் பண்ணுங்க, இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிற ஃபாரின் டெஸ்டினேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு சோலோ டிராவலர் ஆர் நிறைய டைம் இருக்கிற டிராவலராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ சீரிஸை பார்த்துட்டு இந்த ஐட்னரிஸை யூஸ் பண்ணி நீங்களாவே ட்ரிப் போயிட்டு வரலாம். இதுவே ஃபேமிலி வெக்கேஷனாக போறீங்க இல்லை ஹனிமூன் போறீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டில் நம்ம ஆரம்பிச்ச ஈஸி எஸ்கேப்ஸ் டூர்ஸ் அண்ட் வெக்கேஷன்ஸுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. உங்கள் அந்தமான் வெக்கேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடி, போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, அதுவே நீங்களாவே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச டிப்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சுட்டு நீங்களாவே போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்தமான் பற்றி உங்ககிட்ட யாருமே சொல்லாத டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஏர்போர்ட்டில் இறங்குனதுல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி போவீங்க, ஐலாண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி புக் பண்ணுறது, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பார்ப்பீங்க, என்ட்ரி டிக்கெட்ஸ் எவ்வளோ, போகிறது ஒர்த்தா இல்லையா, இப்படி அங்கே போய் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களும் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்படியே முடிஞ்சா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய். அஜய், ஓவர் அண்ட் அவுட்.